மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவில் 5 பேட்டரி கார்கள் தற்போது இயங்கப்பட்டு வருகின்றன. எம்டிசி பஸ் கிட்டத்தட்ட 7 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 60 பேருந்துகள் ஒரே நேரத்தில் நிற்பதற்குண்டான வசதி இருக்கின்றது. அந்த பஸ் நிலையத்தை ஒட்டியே லிஃப்ட் இருக்கின்றது. அதேபோல் அந்த பஸ் நிலையத்தை ஒட்டி நேற்று இரவு முழுவதும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய உறுப்பினர் செயலாளர் நேற்று விடுமுறை முடிந்து பயணிகள் அதிகமாக திரும்புவார்கள் என்பதை கணக்கிட்டு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் நேற்று இரவு மாத்திரம் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த பயணிகளுடைய தேவைகளை முழுமையாக அறிந்து பேட்டரி கார்கள் ஏற்கனவே 5 இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதை கூடுதலாக்குவதற்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்காக தனியாக பணியாளர்களை நியமிப்பதற்கும் முடிவெடுத்து இன்றைக்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிக்கு பணியாளர்களை நியமிப்பதென்று முடிவெடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே எம்டிசி பஸ் அருகிலேயே லிஃப்ட் இருக்கின்றது, 2 லிஃப்ட். அதோடு தொடராக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்குண்டான அந்த நடைமேடையும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் கடந்த காலங்களில் திட்டமிடாமல் செய்யப்பட்ட ஒரு திட்டம் என்றாலும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுக்கிணங்க ஒரு தடவைக்கு 50 தடவை அந்த பேருந்து நிலையத்தை முழுமையாக ஆய்வு செய்து 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கூட்டங்களை கூட்டாக பொதுப்பணித்துறை, அதேபோல் தேசிய நெடுஞ்சாலை, தமிழகத்துடைய நெடுஞ்சாலைத்துறை, அதேபோல் தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, இந்து சமய, அதேபோல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை சார்ந்த அதிகாரிகள் போன்றவர்கள் ஒருங்கிணைந்து ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டதால் தான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டது. இல்லை என்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது வார்த்தை அளவிலே தான் இருந்திருக்கும். இருந்தாலும் பயணிகளுடைய முழுமையான தேவைகளை படிப்படியாக நிறைவு செய்ய இருக்கின்றோம். பொங்கலுக்கு பிறகு இந்த மாத இறுதிக்குள் பயணிகளுடைய அனைத்து தேவைகளையும் நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி நிறைவு செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது நடைபாதைகள், அதேபோல் பேட்டரி கார்கள், அதேபோல் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, உணவகங்கள், மருத்துவமனை போன்றவை முழு நேரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கூடுதலாக பக்தர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் குறித்து கொண்டிருக்கின்றோம். படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி இந்த மாத இறுதிக்குள் இந்த பேருந்து நிலையத்தை முழுமையாக இயக்குகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி காட்டுவோம். இந்த மாத இறுதிக்குள் 2310 பேருந்துகள் தினசரி வந்து செல்லுகின்ற அளவிற்கு, குறிப்பாக ஆம்னி பேருந்துகள் 840 பேருந்துகள் முழுமையாக வந்து செல்லுகின்ற அளவிற்கும், அதேபோல் எஸ்சிடிசி 360 பேருந்துகளும், டிஎன்எஸ்டிசி 1110 பேருந்துகளும் முழுமையாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முழுமையாக இந்த பேருந்துகள் இயங்குகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1 லட்சம் அளவிற்கு பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி கூடுதலாக வருகின்ற பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தருவோம் என்ற நம்பிக்கையோடு அதற்குண்டான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் 30% பேருந்துகள் அதில் இன்னும் ஓராண்டு காலம் இயங்குகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. அதாவது பெங்களூர் போன்ற வெளிமாநிலங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகள் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு அங்கே இயக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது முடிந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அந்த இடத்தில் கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்குண்டான கருத்துருக்களை பெறப்பட்டு அதற்குண்டான அடிப்படை வேலைகளை துவக்க இருக்கின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.